வரட்டுவா அக்கா இவங்க அக்கா இன்னொன்னு சொல்ற இவங்க பேசுவாங்க நாங்க பணம் சம்பாரிச்சு உட்காந்துக்குவோம். இப்ப இன்னொன்னு என்ன தெரியுமா வரும்? 17 வயசும் 13 வயசுடன் திவ்யா ரேப் பண்ணாளா குழந்தைகளை அப்படின்னு வரும். போட்டுட்டு இருக்காங்களா? அது என்ன உண்மையா பொய்யா அப்படிலாம் சொல்லிக்கிட்டு ஒண்ணுக்கா இருக்காங்க. என்னக்கா இது அவளும் படிச்சவக்கா, என்னக்கா அப்படி இருந்துருவாங்களாக்கா? அப்படி இருந்து அந்த வீடியோ எடுப்பாங்களாக்கா யாராவது? இன்னொன்னு சொல்றேன், நான் பழி வாங்குறத நான் வந்து அவளை பழி வாங்குறதுக்காக நான் எடுத்திருக்கேன்னு வைங்களேன், அது நான் தானே பழி வாங்குவேன். ஆமா, எப்படி அவங்க பழி வாங்குவாங்க? இல்ல இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்ல, யார்ட்டையும் காமிச்சுக்காதீங்க. நான் ஒண்ணு மட்டும் உங்களுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போறேன். என்ன தெரியுமா? நீங்க திவ்யா கலேஜிய கூட நம்பிரலாம், சூர்யா சிக்காவை கூட நம்பிரலாம். நான் அனுபவப்பட்டிருக்கேன், நான் சொல்றேன். உப்பு தின்னவே விக்கி சொல்றேன், கேட்டுக்குங்க. அவங்க பாலும் தேனுமா பேசுவாங்க. அவங்க பகையை தீக்கிறதுக்கு நம்மள பகடக்காயா யூஸ் பண்ணிடுவாங்க. வர வைக்காத இல்ல பிரச்சனை இல்ல, எதுவுமே இல்ல. திவ்யா அழகா வீட்டுல இருக்கா, நான் முடிவெட்ட போறேன், ஜாலியா இருக்க போறோம். சரி அப்படி இருந்தா சரிதான். அவதான் கண்டென்ட் பண்ணி இருந்திருக்கா, என்னையே தெரியாம பிராங்க் அப்படின்ட்டா. இன்னொன்னுக்கா ஏக்கா அவ வந்து பண்ணிருந்தா நான் கூட அவளை இன்னும் வச்சிருப்பேன். அதான் எனக்கு டவுட். நீக்கா வீடியோ இப்போ 7 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கீங்களா 2 பேரும்? என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ அப்படிலாம் பிரச்சனை இருந்தா அத போட்டிருப்பியா? என்ன கார்த்தி? அதெல்லாம் போய் ஏக்கா இன்னும் உள்ளூருக்குள்ளதான் இருக்கும். ஆமா, வரட்டுமே, எந்த போலீஸ் வரட்டுமே, நானும் பாக்குறேன். எந்த வீடியோ இருக்கு முத காட்டுங்க. இது சும்மா வீடியோ இருக்கு ஆடியோ இருக்குன்னு மிரட்டிக்கிட்டே இருக்கும். ஆனா அவட்ட நல்லா கேட்டுக்கிட்டே ஏதாவது வீடியோ இருந்துச்சான்னு? இல்ல அது வீட்டுல நம்ம வீட்டுல எப்படிக்கா அந்த ஒரு தவறு நடக்கும்? அதுதான் அக்கா எல்லாம் இருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் இருக்குது. கிடையவே கிடையாது. ஆமா ஆமா ஆமா, இவங்க என்ன வேணாலும் யாரு வேணாலும் பண்ணட்டும். நான் வந்து யாருக்குமே பகடக்காயா என்னை நினைக்க, நானே பெரிய சகுனி. மகாபாரதம் நடந்ததுக்கு காரணம் ஃபர்ஸ்ட் ஆளு திரௌபதி, 2வது சகுனி. சரி நான் பெரிய சகுனிக்கா. என்ன பத்தி தெரியாது யாருக்குமே. நான் பணத்துக்கு விலை போறவனு கிடையாது. அந்த பணம் ஏகப்பட்டது என்னட்ட இருக்கு. ஆமா ஆமா, அந்த பணமே எனக்கு இந்த லூசு கிட்ட காசு குடுக்கறேன்னு சொன்னாங்களா? ஆமா, காசு குடுக்கறேன்னு. குடுத்திருக்க மாட்டாங்களே. ஆடியோவோ வீடியோவோ எதுவுமே கிடையாது. அதெல்லாம் வந்து அவங்க பண்ற கண்டென்ட், எதுவுமே உண்மை கிடையாது. இது மக்கள் எனக்கு இவ்வளவு முட்டாளா இருப்பாங்களா? எனக்கு என்னமோ, எனக்கே இது இப்ப வந்து ஒரு மும்பைல இருக்கியா,